Hello friends, this is Abila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம குக் வித் கோமாலில பாபா பாஸ்கர் செஞ்ச சிக்கன் உருண்டை குழம்பு தான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்க, சிக்கன் வந்து இந்த மாதிரி துண்டு துண்டா வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா அண்ட் கொத்தமல்லி. வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெரிய சைஸ் இருந்துச்சுன்னா 1 எடுத்துக்கோங்க. நான் 1 1/2 எடுத்திருக்கேன். தக்காளி வந்து ஒரு சின்ன சைஸாக 1 எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். ட்ரை மசாலாஸில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் அண்ட் உப்பு அண்ட் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இது வந்து மிக்ஸி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இப்போ சிக்கன் அந்த மசாலா ஃபுல்லாக போட்டுக்கிறேன். போட்டுட்டு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு பெரிய ஸ்பூன் வந்து 1 போட்டுக்கோங்க. அண்ட் பட்டை லவங்கம் கூட போட்டுக்கோங்க. அப்படியே பாருங்கள், 2 லவங்கம் ஒரு பட்டை நான் போட்டிருக்கேன். இதை நல்லா ஃபுல்லாக மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க, பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி போடக்கூடாது, ஸ்மூத்தாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டு பிறகு இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம பவுலில். இப்போ வந்து இது உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்திங்கன்னா ஒடிச்ச கடலை இருக்குது இல்லைங்களா, அந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் வந்து நான் ஒரு 4 ஸ்பூன் போட்டு நல்லா இது பண்ணிக்கிறேன். இதுக்கு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து உருண்டை பிடிக்கும் போது நல்லா பிடிக்கிறதுக்கு வாட்டமாக வரணும், அது வரைக்கும் நீங்கள் போடலாம். பாருங்கள், இன்னும் ஒரு 2 ஸ்பூன் நான் வந்து போட்டுக்கிறேன். டோட்டலாக வந்து நான் உங்களுக்கு 6 ஸ்பூன்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய ஸ்பூன் யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 ஸ்பூன் தான் உங்களுக்கு வரும். இது ஜஸ்ட் 5 ml ஸ்பூன், சின்ன ஸ்பூன், அதனால தான் இது 6 வந்திருக்கு. பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க உங்கள் ஹேண்டில். பாருங்கள், இதோட டெக்ஸ்டர் பாருங்கள், நான் காமிக்கிறேன். ஸோ இது பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து பால்ஸ் வந்து பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சைஸ் வந்து உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் எவ்வளோ பெருசு வேணும்னா பெரிய பண்ணலாம், சின்னது வேணும்னா சின்ன சைஸும் பண்ணலாம். கிராக்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் உங்களுக்கு பிடிச்சிட்டேன். ஃபுல்லாகவே நான் இந்த உருண்டை பிடிச்சிட்டு காமிக்கிறேன். நான் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1/4 கிலோ தான் எடுத்தேன். ஸோ 1/4 கிலோவில் இவ்வளோ பால்ஸ் வந்திருக்கு. இப்போ இது வந்து ஃப்ரையும் பண்ணி நீங்கள் வந்து கிரேவியில் போடலாம், அப்படியே கூட போடலாம். பட் ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா அது வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் கிரேவி. அதனால இது வந்து நிறைய ஃப்ரை எல்லாம் பண்ணணுன்ட்டு இல்லை, ஜஸ்ட் மேலே வந்து ஒரு லைட்டாக ப்ரௌன் ஷேட் கலர் வந்தாவே போதும். நிறைய ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிக்கன் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். பாருங்கள் எப்படி இருக்குது, குலாப் ஜாமுன் மாதிரி இருக்குது பாருங்கள். பாருங்கள், இந்த கலர் வந்தாவே போதும். நல்லா இந்த மாதிரி கலர் வரட்டும். ஒன்று கூட கிராக் ஆகலை, அப்படியே எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸோ ஒரு பேட்சாக போட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3 பேட்சாக பிரித்து போட்டிருக்கேன். இந்த கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ரைஸ் கூட, சப்பாத்தி கூட அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொட்டி கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது கிரேவி. கண்டிப்பாக எனக்கு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த டேஸ்ட்டுன்னு சொல்லி. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மட்டன்லேயும் செஞ்சுருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுக்குறேன், அதுவும் பாருங்கள். இந்த வீடியோட எண்டு ஸ்க்ரீன்லேயும் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் மசாலா ரெடி பண்ணுறதுக்காக நான் இன்னொரு கடாய் எடுத்திருக்கேன். கடாயில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் போட்டுக்கோங்க. ஒரு 4 to 5 ஸ்பூன் ஆயில் நான் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பட்டை லவங்கம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா சாப் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அது நல்லா ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட் ஆகட்டும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். யாராவது கெஸ்ட் எல்லாம் வந்தால் இந்த கிரேவி நீங்கள் செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
பாருங்கள் இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பெரிய ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன ஸ்பூன் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் வந்து போகட்டும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து தேங்காயும் தக்காளியும் நான் நல்லா பேஸ்ட் பண்ணிட்டேன். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பத்தை எடுத்திருக்கேன், 3 பத்தை எடுத்திருக்கேன். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா 2 தக்காளி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ நல்லா ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு போட்டால் இன்னும் கிரேவி நல்லாயிருக்கும். கட் பண்ணியும் போடலாம். ஸோ டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போட்டுக்கோங்க 1 ஸ்பூன்னு. மஞ்சத்தூள், தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அண்ட் கரம் மசாலா அதுவும் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து உப்பும் காரமும் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே நீங்கள் ட்ரை மசாலாஸ் போட்டுட்டு பிறகு கொஞ்சோண்டு தண்ணி போட்டுட்டு குக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணிடலாம். அந்த ஆயில் ஃபுல்லாக பிரிஞ்சு மேலே வரட்டும். பாருங்கள் இப்போ ஃபுல்லாக நல்லா ஆயில் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இது கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது எவ்வளோ கிரேவிக்கு தண்ணி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது நிறைய தண்ணி இருந்தாலும் இந்த கிரேவி நல்லா இருக்காது. இந்த கிரேவி வந்து நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் நான் வந்து 1.5 கிளாஸ் போடுறேன். இந்த மசாலா வந்து ஃபுல்லாகவே நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த தண்ணி வந்து கொஞ்சம் பாயில் ஆகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. தேவை இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போது இது வந்து நம்ம உருண்டை இப்போ ஃப்ரை பண்ணோம் இல்லைங்களா, அது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டுட்டு பிறகு நிறைய குக் பண்ணணுன்ட்டெல்லாம் இல்லை. மீடியம் ஃப்ளேமில் வந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் விட்டுடுங்க. அந்த ஆயில் ஃபுல்லாக பிரிஞ்சு மேலே வந்துருச்சுன்னா கிரேவி ரெடி ஆகிடும். இது போட்டுட்டு பிறகு நிறைய மிக்ஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அது வந்து இப்படி இது பண்ணாவே போதும். அந்த கிரேவி வந்து கொஞ்சம் மேலே வர மாதிரி இப்படி பண்ணாவே போதும். இப்போ லிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அந்த கிளாத் வந்து நான் இப்போ பிடிச்சிருக்கேன் இல்லையா, அது லிட்டு ஓப்பன் பண்ணுறதுக்காக. அதோட நான் உங்களுக்கு வந்து கிச்சனோட ஏப்ரானும் அந்த கிளாத்தும் நான் ஸ்டிச்சிங் வீடியோவும் போட்டிருக்கேன். நான் அதுவும் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக அதுவும் செக் பண்ணிக்கோங்க. நான் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து கார்னிஷிங்காக போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது ரொட்டி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை கூடவும் சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக இது ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எவ்ரி வென்ஸ்டே ஸ்டிச்சிங் ரிலேட்டட் வீடியோஸ் போடுவேன். அண்ட் எவ்ரி சண்டே குக்கிங் வீடியோஸ் போடுவேன். கண்டிப்பாக என்னோட சேனல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த கிரேவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.